எல்லோருக்கும் வணக்கம். அம்மா வீட்ல நிக்கக்கூடிய செடிகள் எல்லாமே நான் வந்து ஒரு 2 வீடியோ நான் போட்டுருக்கிறேன்னா, இதில சிலது அதில விடுபட்ட சில இத இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு வேப்ப மரம் இருக்குது. அது வந்து மேல இலையெல்லாம் நிக்கிறனால, கீழ அத நான் வந்து அந்த வீடியோல நான் கவர் பண்ணல. அப்புறம் மாமரமும் நான் அதில காட்டல நான். மாங்கா மரத்தில எப்பிட்னா, அதாவது எங்க வீட்ல எப்பிட்னா, நெறைய சப்போட்டா உண்டு, நெறைய மாங்காய் எல்லாமே உண்டு. ஆனா, எதுவுமே நான் ஊர்ல இருக்கும்போது காய்க்காது. அ நான் இங்க வந்திருக்கும்போது தான் காய்க்கும். இது வந்து ஒரு சின்னதா பிஞ்சு இருந்தோனே, சரி நம்ம டேஸ்ட் பார்ப்போமேன்னு எடுத்து கடிச்சு பார்த்தாச்சுது. இது ரொம்ப மாங்கானாலே புளிக்கணும்ல. ஆனா வந்து இதுக்கு பழம் வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்ல எப்பவுமே நெறைய பப்பாளி மரமும் நிக்கும். ஆனா அப்பப்போ அது ம் போகவும் செய்துரும். புதுசு புதுசா வந்துட்டே இருக்கும். அப்புறம் போயிரும். தூதுவளை செடியெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த இடத்துல இப்போ சப்போட்டா நிக்கல. இதில முந்தி நான் ஒரு 11த் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது இதில வந்து செர்ரி ஃப்ரூட் நின்னுச்சுது. ஆனா அது ரொம்ப புளிக்கும். அத வந்து நம்ம சீனி பாகுலலாம் போட்டு அப்படிதான் நம்ம பதப்படுத்தி தான் சாப்பிட முடியும். அதனால அத வெட்டிட்டு அப்படியே இதில வந்து சப்போட்டா மரம் வச்சுட்டாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து இந்த கற்பூரவள்ளிலாம் நிக்கிற இடத்துல கீழ வந்து கிணறு உண்டு. அது மேல வந்து ஒரு வட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அத நம்ம எடுத்தோம்னா நல்ல அழகான கிணறு. கிணறுனா கேணி. நெறைய பேர் நீங்க கேணின்னு சொல்லுவீங்க. எங்க ஊர்ல அது கிணறுன்னு சொல்லுவோம். வாழை மரம் இதெல்லாம் நீங்க இது வந்து நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன்னா, அப்போ இதில பூ வரல. இப்போ வந்து இதில பூ வந்திருக்குது. இந்த லில்லில ரெட் கலர் பூ. இது எங்க அப்பா வீடியோ எடுத்து அனுப்புனது. நான் ஊர்ல இருக்கும்போது பூ வரல. அதனால அப்பா வந்து ரொம்ப கிளியரா இருக்காது. ஆனா பூ வந்து ரெட் கலர்ல ரொம்ப அழகா இருக்கும் லில்லி. அதே மாரி இதுவும் அதில வந்து பிங்க் கலர் இந்த மாரி கோடு போட்டு, இதில வந்து வெறும் பிளெயின் அந்த பிங்க் கலராட்டும் உண்டு. இன்னும் வந்து ஒயிட்டும் உண்டு. அப்பப்போ அந்த செடிகள் இருக்குல்ல, அது வந்து தானா முளைக்கும், தானா போகும். ஃபர்ஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கும்போது வந்து இந்த மணத்தக்காளி கீரை வந்து இல்ல. அடுத்த டைம் நான் வீடியோ எடுக்கும்போது அதில மணத்தக்காளி கீரை இருந்துச்சு. அதனால அதையும் அப்படியே எடுத்துட்டேன் நான். மணத்தக்காளி கீரையும் அப்பப்போ நெறைய வரும், அப்படியே போயிரும். அதே மாரி இங்க வந்து கீழ்வாநெல்லி இருக்குல்ல, அது உங்களுக்கு தெரியும் மஞ்சக்காமாலைக்கு ரொம்ப நல்ல மருந்து அப்படின்ட்டு. அதுவும் நெறைய முளைக்கும் கீழ்வாநெல்லியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் எனக்கு மஞ்சக்காமாலை வந்திருக்கும்போது, இந்த கீழ்வாநெல்லிய பால்ல அரைச்சு தருவாங்க குடிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த செவ்வெளனியையும் நீங்க அதில பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஃபர்ஸ்ட் 2 வீடியோலயும். அ தென்னை மரம்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா, இத வந்து மட்டை அப்படின்னு சொல்றது. வீட்லயே தென்னை மரம் நிக்கிறனால, இந்த விறகுகள் எல்லாமே சமையல் இதுக்கெல்லாம் பழைய காலத்தில யூஸ் பண்ணுவாங்க. இத வந்து கிளாஞ்சி, ஜில்லாட்டை இந்த மாதிரிலாம் சொல்றது. கதம்பல் அப்படிலாம் சொல்றது. சின்ன பாலை அதெல்லாம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான்லாம் இத வந்து அப்படி உரிச்சு வீட்ல வந்து விறகடுப்புலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியே தான் விறகடுப்பு உண்டு. அதில நின்னு சமைக்கலாம்போது நல்லா காத்தோட்டமா இருக்கும். அதிலேயே நெறையா அதில அம்மி எல்லாமே உண்டு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வெளியே இருந்து நின்னு சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உள்ளாடினால அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் இதுவுமே அந்த ஃபர்ஸ்ட்டு 2 வீடியோல பார்த்துருக்க மாட்டீங்க. கஸ்டர்ட் ஆப்பிள், சீத்தாப்பழம். அதே மாரி இது வந்து ஆக்சுவலி எங்க அம்மா வந்து நெறைய பறிச்ச ஒரு வீடியோ இருந்துச்சு. இது பாவக்கா. அது எதில போச்சுன்னே தெரியல. மொத்தமாட்டு நல்ல பெரிய பெரிய பாவக்கா பறிச்சாங்க. இந்த சீத்தாப்பழமும் நெறைய 4, 5 மரம் ஒரு 5, 6 மரம் நிக்குது. ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். தேங்காய் வந்து எப்பவுமே அந்த பச்சை தேங்காவோடையும் அம்மா தேங்காய் வெட்டுனாங்கன்னா அப்படியே அத போட்டுருவாங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணா நல்ல டேஸ்ட்டாட்டு இருக்கும் அந்த தேங்காய். அதனால எப்பவுமே அம்மா வந்து பச்சை தேங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி வெட்டுறத அப்படியே போட்டுருவாங்க. அது எப்பவுமே அது 2 மாசத்துக்கு ஒருக்கா தேங்காய் வெட்ட வெட்ட கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தேங்காய்ல நம்ம வந்து நல்ல வாசனையாவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். இதுதான் நெறைய எண்ணெயெல்லாம் காய்க்கிறதுக்கு காஞ்ச தேங்காய்லருந்து தான் அந்த எண்ணெயெல்லாம் எடுப்பாங்க. தென்னை மரங்கள்லாம் வச்சு வளர்க்குறது வரனாலே ரொம்ப நாளாகும். ஆனா தென்னை மரம் ரொம்ப உயரமா வந்தாச்சுன்னா, அது வந்து சில நேரங்கள்ல நமக்கு வந்து அ உடஞ்சி விழுந்தாச்சுன்னா, நெறையா நமக்கு வந்து அ பயமாவும் இருக்கும். நமக்கு பில்டிங்லலாம் விழுந்துறக்கூடாது அதனால. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பெருசா வளர்ந்தாச்சுன்னா, அந்த தென்னை மரத்தெல்லாமே வந்து வெட்டவும் செய்துருவாங்க. செவ்வெளனியும் வீட்ல வந்து அ நெறைய 2, 3 மரம் உண்டு. அதுலயும் எப்பவும் செவ்வெளனி கிடைச்சிட்டே இருக்கும். அ ஆக்சுவலா வந்து இந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய இது வந்து இளநீ தான். ஆனா, அந்த பச்சை இளநியோடையும் செவ்வெளனிக்கு தான்
எஃபெக்ட்டும் கூட, டேஸ்ட்டும் கூட. நமக்கு வந்து அந்த காலையிலலாம் வெறும் வயித்துல நம்ம வந்து இந்த இளநீ குடிச்சோன்னு வைங்களேன், நம்ம உடம்புல இருக்கிற சூடெல்லாம் அப்படியே தணியும்னு சொல்லுவாங்க. நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இந்த செவ்வழனியில உண்டு. நம்ம இளநீ தனியா குடிக்கிறதோடையும், அந்த கருக்கு எடுத்து போட்டு சாப்பிட்டாச்சுன்னு வைங்களேன், சூப்பரா இருக்கும். அதே மாரி நான் ஃபஸ்ட்டு வீடியோல இந்த மருதாணிக்க இதுவும் நான் சொல்லியிருப்பேன். மருதாணிய வந்து என் அம்மா எண்ணெய் காய்ச்சி தலையில தேய்க்கிறது, அதெல்லாம் சொல்லியிருப்பேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் மருதாணி அம்மியில அரைச்சி எப்போவுமே கையில நான் வைப்பேன்னா, இந்த வாட்டி ஊருக்கு போயிருக்கும்போது எனக்கு திடீர்னு ஆசை வந்துட்டு, சரின்ட்டு கொஞ்சமா மிக்ஸியில கொஞ்சம் புளி போட்டு இத நல்லா அரைச்சி, எல்லாருமே அந்த தொப்பி மாதிரி வைப்பாங்கல்ல, அத மாரி எனக்கும் வைக்கிறதுக்கு ஆசை வந்துட்டுது. அதனால நானுமே அந்த மாதிரி ஊருக்கு கிளம்புற நேரம் தான். அதனால அப்படியே இத வந்து இது ஒண்ணு என்னன்னா வச்சா உடனே போகாதுல்ல. அதனால எனக்கு கொஞ்சம் வைக்கிறதுக்கு யோசிப்பேன். ஆனா வந்து இது வச்சாச்சுன்னா உடம்பு அப்படி கூல் ஆயிரும். நமக்கு நெறைய இதுலயுமே நெறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. மருதாணிய நம்ம உடம்புல வைக்கிறனால. சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் நல்லா ஆசையாட்டு வைக்கிறது. இப்போ நமக்கு வந்து இங்கே வெளியலாம் வர்றனால, அத வைக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே இருக்குமேன்ட்டு வச்சுறது. மருதாணி வைக்கிறது இல்ல. மருதாணிய வச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லா அத வந்து நமக்கு பெட்ஷீட்லாம் படாம பத்திரமா வச்சிருக்கணும்ல. அதுதான் அது பயங்கர நமக்கு இது. இந்த மருதாணி வலது கையில எனக்கு அதிபன் வச்சு விட்டான். அவனுக்கு தெரியாது இந்த மாரி ஆரஞ்சு கலர்ல கை வரும்ன்ட்டு. வச்சுட்டு அவன் வச்ச உடனே கை வந்து ஆரஞ்சு ஆயிட்டு. இது என்ன எப்பவும் போகும் அப்படின்ட்டு. அது போகும்டா, போகும்டா. அவனுக்கு தெரியாதுல்ல. எனக்கு சிரிப்பா வந்துச்சு. அவன்ட்ட சொல்லல. ஒண்ணுமே சொல்லல. அப்புறம் அது 2, 3 நாள் ஆச்சு. அவனுக்கும் அது மறந்து போச்சுது. வலது கையில இப்படி ஃபுல்லா நான் வந்து நெறைய அப்படியே அப்பி வச்சுட்டேன். நல்லா உடம்பு கூல் ஆகட்டும் அப்படின்ட்டு. ஊரெல்லாம் சுத்திட்டு வந்ததுல ஊர்ல இருக்கும்போது. அதனால நல்லாவே ஊர்ல வந்து அங்கங்கேயா நான் போயிட்டு வந்தனால நல்லா சூடா இருந்துச்சுது. எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே கப்பலுக்கு போகும்போது, கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மருதாணி அரைச்சு, அவங்களுக்கு இந்த விரல்ல கால்லலாம் வச்சு விடுறது. அவங்க அத போயிட்டு திரும்ப வரும்போது, அந்த விரல்ல கீழ வர அது வந்துரும். அவங்களுக்கு எதுக்கு வச்சுட்டு போவாங்கன்னு தெரியாது. மேபி அந்த ஊர் வீட்ல இருக்கக்கூடிய ஞாபகங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த காலத்துலலாம் ஃபோன்லாம் கிடையாதுல்ல. லெட்டர் தான் போடுறது. அவ்வளோதான். லெட்டர் வரனாலே 5 நாள் ஆகும். இப்போ வெளி ஊர்களுக்கெல்லாம் கப்பல் போயாச்சுன்னா, வெளிநாட்டுக்கெல்லாம் போயாச்சுன்னா, லெட்டர் வரனாலே 10 நாள், 15 நாள், 1 மாசத்துக்கு ஒருக்கா கூட வந்த நாட்களும் உண்டு. இப்போலாம் நம்ம எல்லாம் வாட்ஸ்அப்பில டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணிடுறோம். இது வந்து ஒரு மரம் வந்து நல்ல பெரிய மரமாட்டு நல்ல ஹைட்டாட்டு வளர்ந்துட்டுது. அதனால அத வெட்டிட்டாங்க. அ மரம் வெட்டும்போது கஷ்டமா இருக்கும். ஆனா, ஒண்ணு என்ன தெரியுமா? அந்த மரத்தில நமக்கு வந்து குருத்து கிடைக்கும். அது வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த மரம் வெட்டுறம்போது வீடியோவ வந்து எங்க அம்மா வந்து எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா, வெட்டும்போது நம்ம வந்து கடவுள்ட்ட நல்லா ப்ரேயர் பண்ணணும். எந்த ஆபத்தும் இல்லாம அது வெட்டணும் அப்படின்ட்டு. அதனால நானும் சரின்ட்டு ஏன்னா மேலே நின்னு வெட்டுவாங்கல்ல, அவங்களும் கீழ விழுந்துறக்கூடாது. எந்த ஆபத்தும் வரக்கூடாதுல்ல. அதனால நானுமே வெட்டும்போது வீடியோ எடுக்கல. அப்படியே வந்துட்டு கடவுளே எந்த ஆபத்து இல்லாம சேஃபா வெட்டி எடுக்கணும் அப்படின்ட்டே நானும் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன் நான். எந்த தொழில் பண்ணாலுமே அதில ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு ஆபத்து ஒவ்வொன்னும் இருக்குல்ல. அதுவும் இதெல்லாமே ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு வேலை தான். மேலே நின்னு அந்த மரத்த அவங்க வெட்டி வெட்டி எடுக்கிறது. அதுவும் எந்த பில்டிங் மேலே விழுந்துறக்கூடாது, செவுரு மேலே எது மேலேயும் விழுந்துறக்கூடாது. அந்த மாரிலாம் இருக்கும்ல. இத வந்து பாலன்னு சொல்லுவாங்க. குறும்பல். இத குட்டியா இருக்கிறது குறும்பல். அந்த பூ பாலையில பூ வந்து அதில இந்த குறும்பல் குட்டியா வந்து தேங்காய் வரும். இந்த பாலையுமே சின்ன இதுதான் வந்து அ அந்த தென்னை மரத்தில இருக்கக்கூடிய குருத்துன்னு சொல்றது. இப்போ நீங்க கடையில இதெல்லாம் வாங்குவீங்க கிடைக்கும்னு நெனைக்கிறேன். சென்னையிலலாம் இது விக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, தென்னை மரம் வந்து வெட்டும்போது நமக்கு வந்து இது கிடைக்குமேன்னு எனக்கு ஹாப்பியா இருக்கும். நமக்கு ஒரு மரம் போகுதேன்னும் அம்மாக்களுக்கெல்லாம் வருத்தம் இருக்குமா இருக்கும். எனக்கு வந்து ஆஹா! நமக்கு குருத்து கிடைக்குமே அப்படின்ட்டு ஜாலியாட்டு இருக்கும். இது எப்பவும் கிடைக்காது. இந்த குருத்துலயே உங்களுக்கு இந்த ஓலை மாரி அதில இருக்கும். அந்த பாலை இருக்குல்ல, அது அப்படி எல்லாமே வந்து டெண்டராட்டு இருக்கும். ரொம்ப இதாட்டு இருக்கும். டேஸ்ட்டாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அ அந்த உள்ளாடி இருக்கக்கூடிய இது நெறைய மருத்துவ குணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் இது சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்போல்லாம் இது கிடைக்குது. இப்போல்லாம் வந்து நெறைய இடங்கள்ல இது விக்கிறாங்க. இதுதான் அந்த பாலன்னு சொன்னேன்ல, நீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கள்ல, அந்த குறும்பெல்லாம் இருந்துச்சுல்ல, அதில குட்டி. இதுவுமே டேஸ்ட்டா இருக்கும். இதுக்குள்ளாடியுமே அந்த குட்டி குட்டியாட்ட அந்த பூ பாலைக்குள்ளாடி உள்ள பூ இருக்குல்ல, அது நீங்க நெறைய அந்த கோவில்லலாம் பார்த்துருப்பீங்க. பானையில வச்சு அப்படியே வச்சிருப்பாங்க. சாமி கும்பிடுற இடத்துலலாம் நீங்க பார்த்துருப்பீங்க.
இது ஓலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. யாரெல்லாம் இது பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் இது வந்து அந்த வீடியோலலாம் பார்க்க இல்லாதனால தனியாக நான் போட வேண்டாம் அப்படின்ட்டு அப்படி இதில் மொத்தமாகவே நான் போட்டுட்டேன்னா இன்னொரு 4வது வீடியோ ஒன்று ஷேர் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் எப்படி தோட்டம்லாம் வச்சாங்க, என்னென்ன செடிகள் நின்றுச்சுது அப்படின்ட்டு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அது சும்மா மெமரிஸுக்காக அப்படியே அந்த அம்மா வீட்டில் நிற்கக்கூடிய அந்த தோட்டங்களும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தோட்டங்கள் வீட்டில் இருந்தாலே வீடு வந்து குளு குளுன்னு அழகாக இருக்கும். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ சொல்லுங்கள். தேங்க்யூ.